யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். துதியோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு ஹல்லேலூயா கர்த்தரை பாடுகிற புதிய பாட்டோடு கூட நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படிக்கு உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா
பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா உம் நாமம் உயரணுமே உம் அரசு வரணுமே உம் விருப்பம் நடக்கணுமே உம் நாமம் உயரணுமே உம் அரசு வரணுமே உம் விருப்பம் நடக்கணுமே அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா ஏசப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து, இயேசு ராஜா உம்முடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தை நோக்கி பார்த்து, இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தநீர் ஆண்டவரே முன்னின்று கர்த்தநீர் ஆண்டவரே நடத்தி அருளுவீராக. உம்முடைய பிரசன்னத்தோடு கூட பாட வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தோடு கூட மகிமைப்படுத்த வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தோடு கூட ஆண்டவரே அந்த ஆராதனை உடைய பிள்ளைகள் எல்லாரும் பாட வேண்டும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்ட ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்கட்டும். ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள், வந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையை கலந்து கொண்டு ஆண்டவரே தேவ சமாதானம் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். இந்த ஆராதனைக்கு வர முடியாதபடி தடுக்கிற சத்துருடைய தடைகள், போராட்டங்கள் இவைகள் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் கட்டப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார். நம் தேவைகளை எல்லாம் சந்திப்பவர் இயேசு. மீதமும் எடுக்க வைப்பவர், பிறருக்கு கொடுக்க வைப்பவர். எனவே அந்த கர்த்தரை பாடி கொண்டாடி நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவோமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். அப்பங்களை ஆயிரமாய் பெருகச் செய்தார். 5 அப்பங்களை ஆயிரமாய் பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம்,
சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ வைப்பார், முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், எல்லாரும் இணைந்து பாடுவோம். தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் திருப்தியாக்கி நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஒரு அருமையான தேவ பக்தன் பாடியிருக்காங்க, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அருமையான ஃபாதர் பெக்மான்ஸ் பாடியிருக்கிறாங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், திருப்தியாக்கி நடத்துகிற என் இயேசு என்னோடு கூட இருப்பதினால் நான் பயப்பட மாட்டேன். பாடுவோமா? க்ளோரி, ஸ்தோத்திரம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். கரங்களை தட்டி பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால்.
செய்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடுவோம். பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கினார் படகை ஓட்டுவோம், லக்கை நோக்கினார் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். Glory, ஸ்தோத்திரம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன்.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்கு உண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. எழுப்பி நின்று அல்லேலூயா, எல்லாரும் எழுப்பி நின்று ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களுடைய சத்தத்தையும் உயர்த்தி துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்தினார். நன்றி சொல்லி பாடுங்க. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்தினார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். உங்கள் வாழ்க்கைக்கு அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை ஆவியின் பட்டயமாக கேடகமாக இருந்ததே.
கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்க. ஓ க்ளோரி, உமது சிறகுகளாலே எங்களை மூடி நீரே, மூடி நீரே, மூடி நீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்முடைய சிறகுகளாலே எங்களை மூடி நீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. உம்முடைய சிறகுகளாலே எங்களை மூடி நீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆவியின் பட்டயமாக, ஓ சத்துருவை ஹல்லேலூயா சங்கரிக்கிற பட்டயமாக, ஓ எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்தீரே, உமக்கு ஓ ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எங்கள் ஆவியின் பட்டயமுமாக, எங்களுக்கு கேடகமுமாக இருந்த உம்முடைய அன்புக்காக உமக்கு ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய் என்ற வாக்கின்படி கடந்த நாட்களில் கர்த்தர் அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்துக்குள்ளே, கர்த்தர் அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்துக்குள்ளே உங்களை மூடி மறைத்து பாதுகாத்தாரே. வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தீரே. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய செட்டைகளின் அடைக்கலத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தீரே பா, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளாலே எங்களை மூடினவர் நீர் அல்லவா? உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்தவரும் நீர் அல்லவா? உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலத்தை தந்தவரும் நீர் அல்லவா? ஓ க்ளோரி. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் ஹல்லேலூயா உன்னை தப்புவிப்பார் என்ற வாக்கின்படி, ஓ தேவ பிள்ளையே, ஒரு ஹல்லேலூயா பட்சியை வேட்டையாடுகிற வேடன், ஓ ஹல்லேலூயா ஒரு ஓ மிருகத்தை வேட்டையாடுகிற வேடன் தன் கையிலே அம்பை வைத்திருப்பது போல, ஓ தேவ பிள்ளையே, சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கோ பாழாக்கும் கொள்ளை நோய்க்கோ உங்களை தப்புவித்தாரே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக தேவ பிள்ளையை, வேடனுடைய கையிலே ஓ ஹல்லேலூயா வில் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, அம்பு இருக்கிறது, கண்ணிகள் இருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை என்னையோ வேடனுடைய கண்ணிக்கோ பாழாக்கும் கொள்ளை நோய்க்கோ அவர் தப்புவித்தாரே. சொல்லுங்க, தப்புவித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசு ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீங்களும் நானும் பயப்படாதிருப்போம். ஏனென்றால் அவர் தமது சிறகுகளாலே உங்களை என்னையும் மூடி இருக்கிறார். அப்படியே உணர்ந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலிலே பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகளுக்கு நாங்கள் பயப்படாதிருக்கும்படி உம்முடைய சிறகுகளாலே எங்களை மூடினீரே. 2 கரங்களையும் தட்டி சொல்லிருங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உன்னதமான தேவனை நீ உனக்கு தாபரமாக கொண்டாய், தாபரமாய் கொண்டாய். எனவே வாதை உன்னை அணுகாது, தீமை உன்னுடைய கூடாரத்தை நெருங்காது. ஓ ஹல்லேலூயா, உன்னதமான தேவன் உனக்கு தாபரமாய் இருந்தபடியால் வாதையோ தீமையோ அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரே. இந்த சரீரம் ஒரு கூடாரம், இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஒரு வீடு, ஆலயம். இந்த கூடாரத்துக்குள்ளே எந்த ஹல்லேலூயா பொல்லாங்கும் வாதையோ தீமையோ அணுகாதபடி ஓ அந்த வீட்டின் மேலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் அடைக்கலம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. தேவ பிள்ளையே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த வீடுகளிலே ஓ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம்
ஓ பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட வீடாக அந்த வீடு இருந்தபடியினாலே சங்கார தூதன் நுழைய முடியவில்லை. ஓ ஆவிக்குரிய இஸ்ரவேலினுடைய வீடாக இருக்கிற உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, இந்த சரீரமாகிய வீடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சரீரத்துக்குள்ளே சத்துருவானவன் ஓ ஹலரிய தொடாதபடி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சொல்லுங்க, என் மேல் என் வீட்டின் மேல் அடையாளமிடப்பட்டிருக்கிறபடியினால் சோத்திரம். அப்படியே உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்களுடைய சிரசில் வைத்து சொல்லுங்க, ஓ ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் மேல் என் மேல் என் மேல் என் மேல், ஓ என்னுடைய வீட்டின் மேல், ஓ அடையாளமாய் அடையாளமாய், ஓ சாத்தானை சங்கரிக்கிற அடையாளமாய், சத்துருவானவனை துரத்துகிற ஒரு அடையாளமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுடைய சிரசில் ஓ தேவ பிள்ளையே, இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு பனித்துளி ஒரு புல்லின் மேலே எப்படி இறங்குமோ அதுபோல தேவன் உங்கள் மேல் ஊற்றுகிற அந்த அபிஷேக தைலம், தேவன் உங்கள் மேல் ஊற்றுகிற அந்த அபிஷேக தைலம் உங்கள் மேலே சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் விழுகிற நேரம், ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் மேலே ஊற்றி இருக்கிற அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆராதனை நேரத்தில் என் மேல் ஊற்றுகிற அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஓ உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தேவன் உனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரே, நம்முடைய தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரே, நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரே, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரே. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க 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 இப்பொழுது ஒரு கிருபையின் அபிஷேகம் ஓ உங்களை நிரப்புகிற நேரம், ஒரு கிருபையின் அபிஷேகம் உங்கள் மேல் ஹல்லேலூயா ஆமென் விழுகிற நேரம், அந்த அபிஷேகம் உங்களை நிரப்புகிற நேரம், அந்த அபிஷேகம் உங்களை மூடுகிற நேரம், ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி. சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரே. ஓ க்ளோரி. ரெண்டு கரங்களையும் தட்டி ஓ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா, அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது ஓ க்ளோரி, கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. அதே நேரத்தில் சத்துருக்களுக்கு வெட்கத்தை விடுத்து வைப்பேன் என்று சொன்னவர், ஓ ஹல்லேலூயா, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த சத்துருவுக்கு அது ஒரு பெரிய வெட்கமாய் மாறி போகும். ஓ ரபாதராதரா ரீகதலா கதரா கதுரா கதரா ஓ ரிமா கதரா பௌதலமாக்கரா ஓ ஷபாதுடமா கதரா கதுரமாதரா ஹல்லேலூயா ரிகதலங்கதரா கதுராங்கதரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க, நேசரின் இரத்தம் என் மேலே ஆமென் நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த
நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல 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 நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை சத்துருவை காட்டிலும் என் இயேசு பெரியவர் அல்லவா? அந்த பெரிய தேவன் அவருடைய அபிஷேகத்தை இப்போ 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 ஓ தேவ பிள்ளையே உங்கள் மேல் ஊற்றுகிற நேரம். ஆமென் ஆமென். ஆயனை போல நடத்துகிறவர், அபிஷேகம் செய்து நடத்துகிறவர், பலப்படுத்தி நடத்துகிறவர். ஆமென். ராமா ஓ ஷபா ஓ ரிகாதலகந்துரா ஓ ரிவாதடாதராதரா ரிகாதலகதுரதலமா ரிபமமமா ஓ ஷகதுரதலகதலகதுரமா ரிமமா கபதடாதலா ஓ ரிகாதலகதுரதலமகதரா ரிபமமமதுலமகதரு ஓ ஷகதுரதலகதரா ரிகாதலகதுரகதுரமஹுதனமா. ஹalleluya ஹalleluya. glory 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 glory. கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டு எல்லா பலகீனத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேக அக்கினியின் வல்லமையினாலே இப்போ இப்போ எல்லா பலகீனங்களும் விலகி போவதாக. ஓ நிறைவான அபிஷேகம் கடந்து வரும் பொழுது எல்லா குறைவுகளும் ஓ நிறைவாகும் அல்லவா? எல்லா குறைவுகளும் விலகி போகும் அல்லவா? எல்லா குறைவுகளும் விலகி போகும் அல்லவா? கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது உங்களை மூடுகிறது. விளையினங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ரிபாதலாதரா ஓ ஷபாதலமகராதலகரா ஓ ரிபாதலாதராகரகந்துரா ஓ ரிபாதலமகதுராதரா ஓ ஷபதுடமகதுரி கதரா ஓ ரிமகதுரி கதரா. ஹalleluya ஹalleluya. அப்படி இரண்டு கரங்களையும் உயர்த்தி அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அருமையான மழை வேளையிலும் கர்த்தர் மேல் ஊற்றின இந்த உன்னத அபிஷேகத்துக்காக உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி வளகரம் உயர்த்தி அருமையான தேவனுடைய தாசன் நாமோ சாமுவேலை கர்த்தர் இந்த நாளிலும் அவரோடு கூட ஹalleluya அவர் மூலமாக நம்மோடு கூட பேசும்படி ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஊழியக்காரனை கர்த்தர் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும்படி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே அருமையான தேவதாசனை கொண்டு இன்றைக்கு சபைக்கு என்ன சத்தியத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறீரோ, சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அதை கர்த்தர் கொடுத்து நீர் நடத்தும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், மகிமையின் கரம் ஆண்டவரே ஹalleluya வெளிப்படட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
கர்வம். க்ளோரி, ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அருமையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் ஆமோஸ் சாமுவேலை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் வரவேற்கலாம். கர்த்தர் இடைபடுவாராக, பேசுவாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திலும் நாம் இந்த இடத்துல கிருபையாய் கூடி வந்து அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இத்தனை பாக்கியம் பெற்ற ஜனம் இந்த பூமியில் வேறு யாரும் கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் உண்மை உள்ளவர். இந்த மாலை நேரத்திலும் இந்த இடத்தில் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது அடியனுக்கு கிடைக்க பெற்ற ஒரு ஸ்லாக்கியமாய் நான் எண்ணுகிறேன். கர்த்தருடைய இரக்கங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே சமயம் அன்போடு கூட அழைப்பு கொடுத்த, அறிமுகப்படுத்தின அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு ஊழியர் ஐயா பாஸ்டர் ஜவகர் அவர்களை சந்திப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் தர்மராஜ் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். 2010 ஆண்டு முதல் முறையாக நான் இலங்கை தேசத்துக்கு ஊழியத்திற்காக சென்ற சமயம் நான் அவர்களை சந்தித்தேன். ஒரு மலை பிரதேசங்களிலே டீ எஸ்டேட், அந்த இடங்களிலே அவர்கள் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு சபையை அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையை அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த டீ எஸ்டேட் பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இந்திய தேசத்துக்கு 1 மாத காலம் ஊழியத்திற்காக அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுதும் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை திறப்போம். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. கலித்திரவு கலித்திரவு காத்திருப்போம். காவலரே கருணை செய்வார். காவலரே கருணை செய்வார். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும். சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். பொழுது போயிற்று, எங்களிடத்திலே தங்கியிரும் என்று உம்மை வருந்தி கேட்டுக்கொண்ட அந்த சீஷர்களிடத்தில் அந்த ராத்திரியிலே தங்கினீர். அவர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உம்மை அறிந்து கொண்டார்கள். பொழுது முடிந்து போன இந்த ராத்திரி நேரத்திலும் நாங்கள் உம்மை வருந்தி கேட்கிறோம், எங்களிடத்தில் தங்கி இருப்பீராக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. எங்கள் இருதயமும் கொழுந்துவிட்டு எரியும்படி உமது உபதேசங்கள் வெளிப்படட்டும் ராஜா. கர்த்தர் பேசுவீராக. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:2. முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர். நமக்கு முன்பாக அவர் போகும் பொழுது நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஏற்படுகிறது. அதிலே ஒரு ஆசீர்வாதம் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். யாத்திராகமம் 33:14 கர்த்தர் மோசேனிடத்திலே வாக்கு பண்ணினார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசே வைராகியமாய் ஆண்டவரிடத்திலே ஒரு வேண்டுதல் கேட்கிறார், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று. அதற்கு தேவன் வாக்கு பண்ணினார், மோசே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவராய் காணப்படுகிறார். நமக்கு முன்பாக போகிறவர். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன். நம்மூர் கிராமங்களிலே பார்க்கும் பொழுது ஆடுகளை முன்பாக விடுவான். மேய்ப்பன் ஒரு தடியை வைத்து கொண்டு அவன் பின்பாக இருந்து ஆடுகளை ஓட்டி கொண்டு போவான். இஸ்ரவேல் தேசத்திலே மேய்ப்பன் முன்பாக போவான், ஆடுகள் பின்பாக வரும். மேய்ப்பன் முன்பாக போகிறவர். ஆகையினால்தான் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லும், எனக்கு பின்பாக அவைகள் வரும், நான் அவைகளுக்கு முன்பாக போவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் இந்த அருமையான வாக்கு தத்தத்தை நம் எல்லாருக்கும் நிறைவேற்றி தருவாராக. அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இந்த ஆராதனையை முடித்துவிட்டு ஜெபத்தோடு இந்த இடத்திலிருந்து நாம் புறப்படும் பொழுது நமக்கு முன்பாக அவர் போகிறார். நமக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா கோணலானவைகளையும் கர்த்தர் செவ்வையாக்க போகிறார். உலகம் நம்முடைய பாதைகளை கோணலாக்கி போட்டிருக்கலாம். மனுஷர்கள் நம்முடைய பாதைகளை கோணலாக்கி போட்டிருக்கலாம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்முடைய பாதைகளை கோணலாக்கி போட்டிருக்கலாம். கோணலான பாதையிலே நடக்கிற மனுஷனுக்கும் செவ்வையான பாதையிலே நடக்கிற மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதன் கோணலான பாதையிலே நடக்கும் பொழுது அதனுடைய வலிகள் அப்படியே வளைந்து இருக்கும். அவனுக்குள்ளாக ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் செவ்வையான பாதையிலே நடக்கும் பொழுது அது நேர் வழியாய் காணப்படும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அவன் நேர் வழியாய் நடந்து போவான். கோணலான பாதையிலே நடக்கிற மனுஷனுடைய கால்கள் இடறி விழும். ஆனால் செவ்வையான பாதையிலே நடக்கிறவனுடைய கால்கள் இடராது. கோணலான பாதையிலே நடக்கிறவனுக்கு அதனுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது. அடுத்து என்ன இருக்கும் என்ற ஒரு பயம், கேள்வி இருக்கும். ஆனால் செவ்வையான பாதையிலே நடக்கிறவனுக்கோ முடிவை அவன் அறிந்திருக்கிறான். அந்த முடிவு ஜீவன், சமாதானம் என்று அவனுக்கு தெரியும். கோணலான பாதையிலே நடக்கிறவனுக்கும் செவ்வையான பாதையிலே நடக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கோணலான பாதையிலே நடக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. செவ்வையான பாதையிலே, நாம் கால்கள் இடராத செவ்வையான பாதையிலே அவர் நம்மை நடத்த சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆனால் எதிராளியாகிய பிசாசானவன் என்ன செய்கிறான்? பொறாமை கொண்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய வழிகளை தாறுமாறாய் மாற்றி விடுகிறார்கள், கோணலாய் மாற்றி விடுகிறார்கள். நாம் முன்னேறி செல்லக்கூடாது, நமக்குள்ளாக குழப்பங்கள் காணப்பட வேண்டும், நாம் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக போகக்கூடாது என்று நம்முடைய வழிகளை கோணலாக்கி போட்டு விடுகிறார்கள். இந்த கோணலான பாதைக்கு முன்பாக நின்று நாம் திகைத்து கொண்டிருக்கலாம். இந்த கோணலான பாதையிலே நான் எப்படி போவேன், எப்படி இதை கடந்து வருவேன் என்று நாம் திகைத்து நின்று கொண்டிருக்கலாம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், அந்த கோணலான பாதைகளுக்கு நீ கடந்து போவதற்கு முன் நான் உனக்கு முன்பாக போவேன், அவைகளை எல்லாம் நான் செவ்வைப்படுத்துகிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். பிசாசு என்ன நினைப்பான்? நான் உன்னுடைய வழிகளை எல்லாம் கோணலாய் மாற்றிவிட்டேன், இனி இந்த கோணலான பாதை தான் உனக்கு. உன்னுடைய வாழ்க்கை ஒரு கோணலாய் காணப்படலாம், ஒழுங்கின்மையாய் காணப்படலாம்.
இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருள் நிறைந்ததாய் இருந்தது. இந்த இருளை பார்த்து தான் தேவன் பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று. முழு வேதத்திலும் தேவன் பேசினதாக எழுதி வைக்கப்பட்ட முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது. இந்த இருளை பார்த்து தேவன் பேசுகிறார், வெறுமையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், எல்லாவற்றையும் அந்த வெறுமையிலிருந்து உருவாக்குகிறார். அந்த ஒழுங்கின்மையான பூமியை பார்த்து ஆண்டவர் ஒவ்வொன்றாக உண்டாவதாக உண்டாவதாக என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஒழுங்கின்மையாய் காணப்படலாம், வெறுமையாய் காணப்படலாம், இருளாய் காணப்படலாம், கோணலானவைகளாய் காணப்படலாம். அந்த கோணலானவைகளுக்கு முன்பாக நாம் நின்று என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிறோமா? பிசாசானவன் சிரிக்கிறானா? உன் வழிகள் கோணலாய் இருக்கிறது, நீ எப்படி போகிறாய் பார்த்து விடுகிறேன், நீ எப்படி கடந்து வரப்போகிறாய் பார்த்து விடுகிறேன் என்று. உன் வழிகளை நான் கோணலாக்கி போட்டேன், அதை செவ்வைப்படுத்த யாராலும் முடியாது என்று அவன் கைகொட்டி சிரிக்கிறானா? பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு முன்பாக அவர் போகிறார். அவர் இறங்கி வந்து நமக்கு முன்பாக போகிறார். அப்பொழுது அந்த கோணலானவைகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாய் மாற்றப் போகிறார், அவர் செவ்வைப்படுத்த போகிறார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து போகிற நாமும் கால்கள் இடராத செவ்வையான பாதையிலே நாம் நடந்து போகிறோம். இன்றைக்கு எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்பாக கோணலாய் காணப்படுகிறது, ஒழுங்கின்மையாய் காணப்படுகிறது, கர்த்தர் அதை சீர்படுத்துவாராக, செவ்வைப்படுத்துவாராக. கோரேஸ் என்கிற அந்த ராஜாவுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதற்கு முந்தின அதிகாரம் ஏசாயா 44 கடைசி வசனம் கோரேசை குறித்து தேவன் சொல்லுகிறார். தொடர்ந்து 45ஆம் அதிகாரத்தில் கோரேஸ் ராஜாவை குறித்து தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த கோரேஸ் ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் சைரஸ் என்றும் தமிழில் கோரேஸ் என்றும் சொல்லப்படுகிறது. கோரேஸ் ஒரு பெர்ஷிய ராஜா, பெர்ஷியன் கிங். தானியேல் இந்த கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலே அவர் இருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பெர்ஷியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கோரேஸ் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். கோரேசுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கோரேசுக்கு முன்பாக நான் சாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன், கோரேசுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கொடுப்பேன். மாத்திரமல்ல கோரேஸ், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கோரேசை குறித்து தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லும்போது, கோரேஸ் என்கிற ஒரு நபர் இந்த பூமியிலே பிறக்கவில்லை. அவர் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நபரை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டு இவன் இப்படிதான் இருப்பான், அவனுக்கு முன்பாக கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன் என்று 150 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கோரேசை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். அன்றைக்கு கோரேசை குறித்து சொன்னவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோரேசின் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவாராக. எதெல்லாம் செவ்வையாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரே இந்த விஷயம் கோணலாய் காணப்படுகிறது, இது செவ்வையாக மாற வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இது ஒழுங்கின்மையாக இருக்கிறது, இது செவ்வையாக மாற வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கோணலானவைகளை நிச்சயமாகவே அவர் செவ்வைப்படுத்துவார். நீங்களும் கால்கள் இடராத செவ்வையான பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு செல்வார். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாய் மாறும்படிக்கு தேவன் செய்தருளுவார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள
தேவன் நம்மிடத்தில் ஒரு 3 காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருகிறார். முழு வேதத்திலும் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல், அதாவது கட்டளை இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் இல்லை. நிபந்தனையோடு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும். தேவன் இந்த வாக்குத்தத்தத்திற்கு ஒரு 3 நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய போகிறோம், அவைகளை செய்ய போகிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது என்று சொல்லும் பொழுதே நமக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், எப்பொழுது என்று. அப்பொழுது என்றால் எப்பொழுது? ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் ஆலோசனை, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். உன் சுய புத்தியை உன் சுய புத்தியை நம்பாதே, உன் சுய புத்தியை பிடித்து கொள்ளாதே, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. இன்றைக்கு நம்முடைய வழிகள் கோணலாய் காணப்படுகிறதா? காரணம், மற்றவர்கள் செய்த தவறு. அவர்கள்தான் என் வழிகளை கோணலாக்கி விட்டார்கள், இவர்கள் என்னுடைய பாதைகளை கெடுத்து விட்டார்கள், நாம் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுய புத்தியை நம்பி சுய புத்தியை சார்ந்து கொண்டபடினாலே நம்முடைய வழிகள் கோணலாய் மாறிவிட்டது. தேவன் நமக்கு அழகான திட்டங்களை வைத்திருந்தார், நல்ல பிரகாசமான நாட்களை, வெளிச்சம் நிறைந்த நாட்களை வைத்திருந்தார். ஆனால் தேவனுடைய புத்தியை சார்ந்து கொள்ளாமல், தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல், எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்திருக்கிறேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது, நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாத விஷயமா என்ன, நான் என் சுய புத்தியை நம்புகிறேன். அந்த சுய புத்தியை நம்பினபடியினாலே, சுய புத்தியை சார்ந்து கொண்டபடியினாலே அநேக சமயங்களில் நம்முடைய வழிகள் கோணலாய் மாறிவிடுகிறது. நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடுகிறோம். சுய புத்தியின் மேல் சாயாதே, சுய புத்தியின் மேல் சாயாதே. தேவனுடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் நல்ல போதகர், நான் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய போதனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே, அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த கோணலானவைகள் வந்திருக்காது. ஆனால் தேவ ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவ ஆலோசனையை புறக்கணித்து விட்டோம். கர்த்தருடைய ஆலோசனை என்ன? கர்த்தர் எனக்கு போதித்து என்ன சொல்லுகிறார்? இந்த வழியிலே நட என்று சொல்லுகிறாரே, நான் இந்த வழியிலே நடக்காமல், தேவன் எனக்கு வைத்த அந்த பாதையை நான் தெரிந்து கொள்ளாமல் புறக்கணித்து விட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நானாகவே ஒரு பாதையை தெரிந்து கொண்டேனே, அந்த பாதையிலே தெரிந்து கொண்டு அவைகளில் நடந்து வந்தது நிமித்தம் வந்த பாதிப்பு என்ன? ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக தான் இருந்தது, போக போக எல்லாம் கோணலாய் மாறிவிடுகிறது. நம்முடைய சுய புத்தியை நாம் சார்ந்து விடுகிறோம். சுய புத்தியின் மேல் சாய்ந்து சுய புத்தியை நம்பி எனக்கு எல்லாம் தெரியும் என்று தெரிந்து கொண்டபடியினாலே நம்முடைய வழிகள் கோணலாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே, நான் என் சுய புத்தியை சார்ந்து கொண்டது நிமித்தம் ஏற்பட்ட கோணலானவைகளை செவ்வையாக்கும், என்னை மன்னியும் என்று. பஞ்சாப் மாநிலத்திலிருந்து 2 மிகப்பெரிய ஊழியர்களை தேவன் நம்முடைய தேசத்துக்கு கொடுத்தார். ஒன்று சாது சுந்தர் சிங், 2வதாக பக்த சிங் என்கிற தேவ மனிதர். பக்த சிங் பஞ்சாப் மாநிலத்தில் எழுப்பப்பட்டார். ஹைதராபாத் பட்டணத்தை மையமாக வைத்து இந்திய தேசம் எங்கும் ஊழியம் செய்தார். அவர் படிப்பதற்காக லண்டன் பட்டணத்திற்கு போனார். அங்கு ஒரு முறை அவருடைய நண்பர் ஒரு மாலை நேரம் வீட்டில் இருந்த அவரை பார்த்து கேட்டார், நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, இன்னைக்கு ஈவினிங் ஒரு கேர்சல் மீட்டிங் இருக்கு, ஒரு வீட்டு கூட்டம் இருக்கிறது, என்னோடு கூட வருகிறாயா என்று கூப்பிட்டார்.
அவரும் சரி வருகிறேன் என்று சொன்னார். அந்த வீட்டு கூட்டத்துக்கு போனார். அந்த வீட்டு கூட்டத்தில் வைத்து ரட்சிக்கப்பட்டவர் பக்தர் சிங். அதனால் எந்த ஒரு கூட்டத்தையும் நாம் அற்பமாக எண்ணவே கூடாது. சாதாரண ஒரு கேர்சல் தானே, ஒரு சின்ன ஹவுஸ் மீட்டிங் தானே, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு காட்டேஜ் மீட்டிங் தானே. நாம் எதையும் அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த ஒரு சிறு கூட்டத்தில் வைத்து, ஒரு சின்ன வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஃபெல்லோஷிப்பில் வைத்து தேவன் இந்திய தேசத்துக்கு வேண்டிய முக்கியமான ஆவிக்குரிய தலைவரை கர்த்தர் எழுப்பினார். அதற்கு அடுத்ததாக அந்த படிப்பை அவர் தொடராமல் அதை விட்டு விட்டு இந்திய தேசத்துக்கு கடந்து வந்தார். ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். ஒரு முறை அவர் ஆண்டவரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே நான் ஹேர்கட் பண்ணுறதுக்கு சலூனுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அவரிடத்துல சொன்னார், இன்றைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போ என்று. ஹேர்கட் பண்ணுறதுக்கு சலூனுக்கு போகிறதுக்கு கூட ஆண்டவர் கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. இன்னைக்கு சின்ன விஷயந்தான் இது. சலூனுக்கு போகிறது ஒரு சாதாரண விஷயம். அதை கூட ஆண்டவர் இடத்துல கேட்டார். இன்னைக்கு மிகப்பெரிய விஷயங்களை ஆண்டவர் இடத்துல கேட்காமல் அநேகர் செய்கிறார்கள். ஆகையினாலே கோணலானவைகள், குழப்பங்கள். ஆனால் அந்த தெய்வ மனிதர் ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் செய்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே இன்னைக்கு போகாத, நாளைக்கு இப்போ. சரின்ட்டு அமைதியாக இருந்துட்டார். அடுத்த நாள் வந்தது. அவர் ஆண்டவர் இடத்துல கேட்டார், ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு போன்னு சொன்னீங்களே, நான் சலூனுக்கு போகிறேன், ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ போகாத, ஒரு 2 hours கழித்து நீ போ. அவரும் 2 hours வெயிட் பண்ணார். அந்த 2 hours கழித்து அவர் கடைக்கு போகும்படிக்கு ஆண்டவர் இடத்துல கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ போகலாம். அப்போ ஆண்டவர் உத்தரவு கொடுத்து விட்டபடினாலே சலூனுக்கு போகிறார். அங்கே போனால் அந்த பார்பர் மாத்திரம்தான் இருந்தால், வேறு யாரும் இல்லை. கடை ஃப்ரீயாக இருந்தது. அந்த பார்பர் அவருக்கு ஹேர் கட் பண்ணும் பொழுது இவர் பேச்சு கொடுத்து கிறிஸ்துவை தெரியுமா என்று கேட்டு ஆரம்பித்து சுவிசேஷத்தை சொன்னார். சரித்திரம் சொல்கிறது, அந்த பார்பர் இவருக்கு ஹேர் கட் பண்ணி முடிக்கிறதற்குள்ளாக இவர் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, ஏன் ஆண்டவர் நேற்றைக்கு என்னை அனுப்பலை, ஏன் இன்னைக்கு காலையில் ஒரு 2 hours என்னை வெயிட் பண்ண வச்சார். ஏனென்றால் நேற்றைக்கு கடையில் ரொம்ப கஸ்டமர்ஸ், இவன் நிறைய பேரை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். இன்றைக்கி காலையில் வந்ததுலேருந்து நிறைய பேர், இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தான். நிறைய பேர் இருந்திருந்தால் அவசரமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பான். இவர் சொல்லுகிறதை கேட்டு இருக்க மாட்டான். இவர் சொல்லியிருக்க முடியுமா அந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷன்? ஆனால் இப்போது அழகாக சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் சுய புத்தியை சிலுவையிலே அறைந்து விடு. சுய தீர்மானங்கள், நம்ம லைஃப்பில் நாம் எடுக்கிற செல்ஃப் டெசிஷன்ஸ், அதுதான் அநேக கோணலானவைகளை கொண்டு வந்து விடுகிறது. சவுல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் புறக்கணித்தார். ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது ஒருவன் இல்லை என்றால் இன்னொருவன், ஆனால் அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது அவன்தான் வேண்டும் என்று தேவன் வைராகியமாய் நின்று பிடித்தார். சவுல் இல்லை என்றால் என்ன, அவனை புறக்கணித்து விடலாம், தாவீதை அந்த இடத்துல ஏற்படுத்தலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் யோனா தான் எனக்கு வேண்டும், பேதுரு தான் எனக்கு வேண்டும். யோனாவுக்காக அவர் நின்றார், மறுபடியும் அவனை கொண்டு வந்தார். பேதுருவுக்காக நின்றார், தேடி போனார். ஒரு பக்கம் இவன் இல்லை என்றால் அவன், ஆனால் இன்னொரு பக்கம் இவன் தான் வேண்டும் என்று ஆண்டவர் நின்றார். சவுலை ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் புறக்கணித்ததற்கு பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் சுய தீர்மானம், செல்ஃப் டெசிஷன். நான் ராஜா, என்னை யார் கேள்வி கேட்க முடியும்? அழித்து போடு என்று சொன்னார், முற்றிலும் அழித்து போடவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவசரம். ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ராஜா செய்கிறார், துணிகரம். சுய தீர்மானம். இந்த சுய தீர்மானம் வெளிப்பட்டபடினாலே நான் ராஜாவாய் அவன் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொன்னார்.
இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய செல்ஃப் டெசிஷன், சுய தீர்மானங்கள், சுய புத்தியை நம்பி நாம் அதை சார்ந்து கொண்டு அதன்படி செய்கிறதின் நிமித்தம் ஏற்படுகிற குழப்பங்கள், கோணலானவைகள். இன்றைக்கு நாம் அநேக சமயம் அந்த கோணலானவைகள் செவ்வையாக வேண்டும் என்று போராடுகிறோம், முற்படுகிறோம். ஆனால் ஏன் இன்னும் அது கோணலாகவே காணப்படுகிறது? ஏன் அந்த கோணலானவைகள் செவ்வையாகாமல் இருக்கிறது? ஏன் அந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறது? காரணம், நான் சரியாக ஜெபிக்கலன்னு இல்லை, எனக்காக மற்றவர்கள் சரியாக ஜெபிக்கவில்லை என்று அல்ல, நான் செய்த ஒரு தவறு. நான் என் சுய புத்தியை நம்பிவிட்டேன், சுய தீர்மானங்களை எடுத்து விட்டேன். இன்றைக்கு அந்த சுய புத்தியை சாய்ந்து கொள்ளாமல், அதை பிடித்து கொள்ளாமல், அதை சார்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக போகிறோம், மன்னிப்பு கேட்க போகிறோம். என் சுய புத்தியை நான் நம்பிட்டேன் ஆண்டவரே. என் சுய புத்தியை நம்பினது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய புத்தியை நம்பினேன். மற்றவர்களுடைய ஆலோசனையை நான் நம்பிவிட்டேன். உம்முடைய ஆலோசனையை நான் கேட்கலை. ஊரில் சொல்லுவாங்கள்ல, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. 2 பேரும் காதை பிடிச்சிக்கோங்க. ஒருத்தர் காதை ஒருத்தர் பிடிச்சிட்டு தோப்பு காரணம் போடுங்க. நம்ம காதை நம்ம பிடிச்சிட்டே தோப்பு காரணம் போடுறது வேறு. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனுடைய காதை பிடிச்சிட்டு தோப்பு காரணம் போட வைப்பாங்க. என்னுடைய சுய புத்தியை நம்பினது தவறு. மற்றவர்கள் சொன்ன அந்த புத்தியை, அவர்களுடைய ஆலோசனையை நம்பினது தவறு. தேவனுடைய ஆலோசனையை நான் விட்டு விட்டேனே. 2வதாக, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், இந்த 38ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இவனைப் போல ஒருவனும் இல்லை என்று தேவனே சாட்சி கொடுத்தார். இந்த சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது ஒரு 3 விதம் இருக்கிறது. அது ஒரு தனி மெசேஜ். 3 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, நாம் சாட்சி சொல்வது. 2வதாக சாட்சிகளாக இருப்பது. அப்போஸ்தலர் 1:8 அதை தானே வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 3வதாக பரலோகம் நம்மை குறித்து சாட்சி சொல்கிறதா. இந்த 3ம் நமக்கு தேவை. நாம் சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறந்து போகாமல் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நிறைய இடத்துல சாட்சி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டை பாடிடுறாங்க. வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி பிரசங்கம் ஒன்று சொல்லிடுறாங்க. உங்களை சொல்லலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. இப்போ சாட்சி சொல்கிறது ஒரு பெரிய ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் எடுத்து டைமை எடுத்துக்கிட்டு நாம் சாட்சி சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஸ்மித் என்ற ஒரு மிஷனரி இப்படியா சொன்னார், வேதத்தில் 4 சுவிசேஷங்கள் உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. 5வது சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது, நீங்களும் நானும் சாட்சி. பரலோகம் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இவனைப் போல ஒருவனும் இல்லை. ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் அந்த சாட்சியை கொடுத்தார். யோபு உத்தமன், சன்மார்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லையாம். அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. மோசையைப் போல சாந்த குணமுள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசி மோசையைப் போல இஸ்ரவேலில் அப்புறம் யாரும் எழும்பினது இல்லை. கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு முன்பாகிலும் பின்பாகிலும் எந்த ராஜாக்களுக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தது இல்லை. யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்ட அந்த 4 கொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லையாம், அதற்கு பின்னும் இல்லை. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை பார்க்கும் பொழுது அவனுக்கு முன்பாகிலும் பின்பாகிலும் எந்த ராஜாக்களும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கர்த்தர் மேல் அவர்கள் வைக்கவில்லை. அவ்வளவு நம்பிக்கை.
37ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரம். 37ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தம், 38ஆம் அதிகாரத்தில் ஒரு பலவீனம். இந்த 2 முக்கியமான சம்பவங்களிலும் எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினார். அசீரியர்கள் பலம் வாய்ந்தவர்கள். அந்த நாட்களிலே ஒரு பெரிய சாம்ராஜ்யம், பலம் வாய்ந்த ஒரு தேசம் தங்களை எதிர்த்து வருகிறது. ரப்சாக்கே பயமுறுத்துகிற நிருபங்களை அனுப்பி வைக்கிறான். நிருபங்கள் கையிலே கிடைத்தவுடனே எசேக்கியா ராஜா ஒன்றை செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர் வருகிறார். தன்னுடைய இராணுவத்தை எசேக்கியா நம்பவில்லை. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய படைத்தலைவர்கள், யுத்த வீரர்களை அவர்கள் நம்பவில்லை. யுத்த யுக்திகளை நம்பவில்லை. தீர்க்கதரிசியை நம்பினார். கர்த்தருடைய ஆலயத்தை நம்பினார். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் வர வேண்டிய முதல் இடம் கர்த்தருடைய சமூகம். அந்த ஆலயத்துக்கு வந்து அதை விரித்து வைத்தார்கள். வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். தாவீது சொல்லுகிறாரே 121ஆம் சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு இடத்துல ஜெபிக்கிறார்கள். ஒரு ஆலயத்திலே ராத்திரி நேரம் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் இன்னொரு இடத்திலே கிரியை செய்கிறார். அதாவது இவர்களுக்கு எந்த இடத்திலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா அந்த சரியான இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார். நீங்கள் இந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்காக எந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். ஏனென்றால் ஜெபம் தேவனை போல பறந்தது என்று லியோனார்ட் ரேவனில் என்கிற எழுப்புதல் நிபுணர் சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு தேவதூதனை அசிரியரின் பாளையத்தில் இறக்கினார். அவ்வளோதான். 185,000 பேர். அந்த கவுண்டின் கரெக்டாக இருக்குது. ஒருவர் கூட மிஸ் ஆகவே இல்லை. 185,000 பேரை சங்கரிக்க 185,000 தேவதூதர்கள் வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. 185,000 பேரை சங்கரிக்க அதற்கும் மேலாக இருந்தாலும் ஒரே ஒரு தேவதூதன் போதும். அவர்கள் எல்லாரையும் சங்கரித்து போட்டான். எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினார். தீர்க்கதரிசியை நம்பி கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். வாம் நாம் வானத்தை நோக்கி அபயமிடலாம் என்று. 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா வியாதிப்பட்டு கடந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், நீ போ எசேக்கியாவே, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று. ஏசாயா தீர்க்கதரிசி வந்தவுடனே எசேக்கியாவுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். தேசத்தில் நம்பர் 1 ப்ராஃபட் தீர்க்கதரிசி என்னை தேடி வந்திருக்கிறார், ஒரு நல்வார்த்தையை சொல்லுவார் என்று. ஆனால் ஏசாயா சொன்னார், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. நீ தேசத்தை ஒழுங்குபடுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும் எசேக்கியாவே, நீ முதலாவதாக ஒழுங்குபடுத்த வேண்டியது உன் வீட்டு காரியங்கள். நீ தேசத்தை ஒழுங்குபடுத்தினாய், வீட்டு காரியங்களை எப்பொழுது ஒழுங்குபடுத்த போகிறாய்? முதலாவதாக வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த, அதற்கு அடுத்ததாக தேசத்தை ஒழுங்குபடுத்தலாம். சபை சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையை எப்படி விசாரிப்பானாம்? உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த என்று சொல்லிவிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பி விட்டார். அந்த அரண்மனை முற்றத்தை தாண்டுவதற்குள்ளாக 2வது விசை கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வருகிறது, நில், நீ திரும்பி போ, ஒரு யூட்டர்ன் எடு. இங்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு யூட்டர்ன் கொடுக்கிறார். திரும்ப மறுபடியும் போ, எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை நான் கூட்டுவேன் என்று சொல். என்ன நடந்தது? எசேக்கியா வியாதிப்பட்டு கடந்த அந்த படுக்கைக்கு அரண்மனையின் முற்றத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், இவைகளுக்கு நடுவே என்ன நடந்தது? எசேக்கியா உடனே தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி தேவனை நோக்கி கண்ணீர் விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி கேள்வி கேட்கவே இல்லை. 2ஆம் விசை கர்த்தர் வேறு விதமாய் சொல்லுகிறாரே, ஆண்டவரே நீர் முன்பு ஒரு வார்த்தை சொன்னீர், இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறீர், அது அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக இருக்குது. நீர் ஃபஸ்ட்டு பிழைக்க மாட்டீர் என்று சொன்னீர், இப்போ 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னீரே. எசேக்கியா என்னை தவறாக நினைக்க மாட்டானா? நான் பொய் சொல்லுகிறவன் என்று எண்ண மாட்டானா? இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை.
அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக இருக்க வேண்டிய குணம் முழுமையான கீழ்ப்படிதல். திரும்பி வந்து சொன்னார். நடுவில் நடந்த ஒரே விஷயம், எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பி தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கண்ணீர் விட்டார். அந்த விண்ணப்பத்துக்கும் கண்ணீருக்கும் நம்பிக்கைக்கும் கர்த்தர் ஒரு பலன் கொடுத்தார். உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருப்பதாக. சரியாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். 1823 வருஷம் 1823 ஒரு மார்ச் மாதம் இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனிதருடைய ஊழியத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேவை இருந்தது. அந்த தேவைக்காக அவர் பயந்து கலங்கி போனார். என்ன செய்ய போகிறோம்? யார் இடத்துல நாம் கேட்பது? எப்படி உதவி வரும்? அன்றைக்கு மாலைக்குள்ளாக அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக போய்விடுவோம். ஒரு பக்கம் கலக்கம், இன்னொரு பக்கம் சமாதானம். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று பிசாசு அவருக்கு முன்பாக இருந்து இன்றைக்கு நீ தோற்று போக போகிறாய் என்று சொல்வது போல அவருக்கு காணப்பட்டது. தன்னுடைய உடன் ஊழியரை கூப்பிட்டார். சொன்னார், இன்றைக்கி எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணு. நான் எங்கே போக வேண்டும்? இந்தந்த இடத்துக்கு போகணுமா? இதெல்லாம் கேன்சல் பண்ணு. வர முடியாதுன்னு சொல்லிவிடு. யாராகிலும் என்னை பார்க்க வந்தாலும் பார்க்க முடியாது என்று சொல்லிவிடு. நான் ஜெபிக்க போகிறேன். ஆகையினாலே தன்னுடைய ஜெப அறைக்கு அவர் போனார். கதவை பூட்டினார். ஆண்டவரே, இன்றைக்கு என் நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. அது வரைக்கும் இந்த ஜெப அறையை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்ட்டு உள்ளே முழங்காலிலே நெஞ்சு விட்டார். அன்றைக்கு மாலை நேரம் அவருடைய அந்த ஊழிய அலுவலகத்துக்கு, இல்லை என்றால் அந்த அனாதை விடுதிக்கு முன்பாக ஒரு கார் ஒன்று வந்து நின்று அதிலிருந்து ஒரு செல்வந்தரை இறங்கினார். உள்ளே வந்தவர் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த செக்ரட்டரி சொன்னார், ஐயா இன்னைக்கு எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணிட்டார், யார் வந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார், நாளைக்கு வேண்டுமானால் நீங்கள் வரலாம் அப்படின்ட்டு. வந்தவர் சொன்னார், இல்லை நாளைக்கு இல்லை என்றால் எப்பொழுதாகிலும் ஒரு முறை நான் வந்து பார்த்து கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது ஐயாவின் இடத்துல இதை கொடுத்து விட, நான் வந்து போனதாக சொல், அவ்வளோதான். சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, கிளம்பி போயிட்டார். ஜார்ஜ் முல்லர் ஜெபித்து முடித்து விட்டு ஜெப அறையை கதவை திறந்து வெளியே வந்தார். இந்த செக்ரட்டரி சொன்னார், உங்களை பார்க்க இவர் வந்தார், உங்கள் கையில் கொடுக்க சொல்லி இதை கொடுத்தார் என்று அந்த கவரை கொடுத்துட்டார். அந்த கவரை பிரித்து பார்த்தால் என்ன தேவை அந்த தேவை இருந்தது. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எப்பொழுது? முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார். மூன்றாவதாக, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனில் காண்பிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், அதுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் இருக்கா, கம்மா இருக்கா? கண்டினியூ ஆகுது, இல்லை கம்மா இருந்தால் கண்டினியூ. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து, ஃபுல் ஸ்டாப் இருக்கா, கம்மா இருக்கா? உங்கள் பைபிள்லேயும் கம்மா இருக்கு, அப்போ கண்டினியூ ஆகுது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ ஆண்டவர் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறார். அந்த 3 நிபந்தனைகளை அப்படியே ஒவ்வொன்றாக அடுத்ததாக சொல்லுகிறார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்பொழுது? கடைசியாக 3rd பாயிண்ட், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீங்கள் உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல, உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது, உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள்.
நம்முடைய மாம்சீக கண்கள் பார்க்கிறதோ இல்லையோ, ஒரு காரியம் நிச்சயம், நம்முடைய டிராவலில் நம்மை சுற்றிலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய மாம்சீக கண்களால் அதை பார்க்க முடியாது, ஆனால் அந்த ஒரு வழி நடத்துதல் இருக்கிறதே. கர்த்தருடைய தூதர்கள் நம்முடைய வழிகளில் எல்லாம் நமக்காக நம்மோடு கூட அவர்கள் வருகிறார்கள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரை நினைத்துக்கொள். நான் முன்பே சொன்னேன், இந்திய தேசத்தின் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து 2 மிக முக்கியமான ஊழியர்களை கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு கொடுத்தார். பக்த சிங் என்கிற அந்த ஒரு ஊழியர், சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் மலைகளின் மேலே ஊழியத்திற்காக சென்று ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் திரும்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரும்பொழுது ஒரு இடத்துல அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. எந்த வழியாக நாம் போக வேண்டும்? பாதைகள் 2ஆக பிரிந்தது. வலது பக்கத்தில் ஒரு பாதை போகிறது, இடது பக்கத்தில் ஒரு பாதை போகிறது. எந்த வழியாக போக வேண்டும், எந்த வழியாக போவது என்று கேட்பதற்கு அங்கு எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை. கூகுள் மேப்பெல்லாம் அப்போ இல்லை, ஃபெசிலிட்டிஸ், ஃபியூச்சர்ஸ் கிடையாது. ஒரு நிமிடம் நின்றார், ஜெபித்தார். ஆண்டவரே, நான் எந்த வழியாக போவது? ஜெபித்து தீர்மானித்தார், இடது பக்கம் போகலாம். ட்ராவலை கண்டினியூ பண்ணார். கிட்டத்தட்ட 17 மைல் நடந்து வந்த பிற்பாடாக தான் அவருக்கு தெரிந்தது, தவறான பாதையில் வந்து விட்டோமே, இந்த வழியாக வரக்கூடாது, தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டோமே, நம் வலது பக்கத்தில் அல்லவா போயிருக்க வேண்டும், ஆனால் இந்த பக்கத்தில் நாம் வந்து விட்டோமே. ஜெபித்து விட்டு தானே முடிவு செய்தோம், நிதானித்து நின்று தீர்மானித்தோமே, ஏன் இந்த தவறான பாதையில் வந்தோம்? அநேக சமயங்களில் நமக்கும் இப்படிப்பட்ட கேள்வி இருக்கும். ஐயா, நான் ஜெபித்து விட்டு தான் இந்த காரியத்தை செய்கிறேன், ஆனால் ஏன் தோல்வி? எனக்காக மற்றவர்கள் ஜெபித்தார்கள், நானும் ஜெபித்தேன், அதற்கு அடுத்ததாக தான் இந்த விஷயத்தை நான் ஆரம்பித்தேன், ஆனால் ஏன் எனக்கு இழப்புகள்? நான் ஜெபித்து விட்டு தான் என்னுடைய ட்ராவலை நான் கண்டினியூ பண்ணேன், ஆனால் ஏன் வழியிலே போராட்டம்? அநேக சமயங்களிலே நமக்கும் இப்படிப்பட்ட கேள்வி இருக்கிறது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையா? அப்பவே ஆண்டவர் தடுத்து இருக்கலாமே, ஏன் இதை அலோ பண்ணார்? ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? சாது சுந்தர் சிங் யோசித்தார், பரவாயில்லை, இதில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார், நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஒரு 2-3 மைல் அவர் கண்டினியூ பண்ணார் ட்ராவலில், அவ்வளோதான். வழியிலே ஒரு மரத்துக்கு கீழாக ஒரு சாமியார் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்த உடனே சாதுவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. ஒன்று, நாம் ஒரு ஆத்மாவை சந்திக்கிறோம், அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிடலாம். 2வதாக, நாம் திரும்பி போவதற்கு இவர் சரியான ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார். அந்த சாமியார் இடத்துல வந்து சாது கேட்டார், உமக்கு இயேசுவை தெரியுமா அப்படின்ட்டு. அவர் திருப்பி கேட்டார், உமக்கு இயேசுவை தெரியுமா? முதலாவதாக அதை சொல்லி என்று. அப்போ சாது சுந்தர் சிங் சொன்னார், எனக்கு இயேசுவை தெரியும், நான் அவரை என்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவருடைய ஊழியக்காரன், எனக்கு அவர் எஜமான் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சாமியார் சிரித்தார். அவர் சொன்னார், உட்கார், உனக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன், நான் 3 நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வேதத்தில் சில வசனங்கள் புரியவில்லை, அதை எனக்கு கற்றுத்தருவீராக, புரிய வைப்பீராக, யாரையாகிலும் ஒரு தேவ தூதனை அனுப்பும் என்று நான் 3 நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உம்மை அனுப்பியிருக்கிறார், நீ அவருடைய ஊழியக்காரன் என்று சொன்னாயே, எனக்கு இந்த வேத வசனங்களில் புரியாதவைகளை எனக்கு சொல்லித்தாரும் என்று தன்னுடைய சின்ன அந்த குடிசையின் இருப்பிடத்துக்கு கூட்டி கொண்டு போனார். அப்பொழுதுதான் சாது சுந்தர் சிங் நினைத்தார், தவறான பாதையிலே வரவில்லை, தவறான பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஜெபித்து விட்டு தான் தீர்மானித்தோம், ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் எல்லாம் தவறு என்பது போல இருந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணிட்டா அடுத்து தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தவறு செய்து விட்டோமா?
தவறான பாதையில் வந்து விட்டோமா? தவறான தீர்மானங்களை எடுத்து விட்டோமா? ஜெபித்து விட்டு தானே இதை செய்தோம். ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? ஏன் குழப்பங்கள், போராட்டங்கள்? இல்லை, இன்னும் கொஞ்ச தூரம்தான், இன்னும் சில காலம்தான். அடுத்ததாக நீ சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திப்பாய். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். உன்னை கொண்டு கர்த்தர் அவர்களை சந்திக்க போகிறார். இந்த சாமியார் மூலமாக சாது சுந்தர் சிங்குக்கு உதவி கிடைக்கல. சாது சுந்தர் சிங் மூலமாக அவருக்கு ஒரு உதவி தேவைப்பட்டு அதற்காக கர்த்தர் அனுப்பினாராம். தேவனுடைய நடத்துதலை பாருங்கள். மற்றவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. ஆகையினாலே தேவன் உங்களை அனுப்புகிறார். அப்போ அந்த வழியாக நம்ம போகிறோமே, அது தவறான வழி கிடையாது, சரியான வழியில் தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஏனென்றால் உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வழி நடத்துதல் யாரோ ஒருவருக்கு தேவைப்படுகிறது. இதை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன் அல்லவா, 2010 முதல் முறையாக பாஸ்டர் தர்மராஜை நான் மீட் பண்ண ஸ்ரீலங்காவில். அட்டன் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து மெரையா அப்படிங்கிற இடத்துக்கு என்னை கூட்டி கொண்டு போகிறார் ஆட்டோவில், 3 வீல். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் உங்கள் சர்ச்சுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சுக்கு யாரும் வந்ததே கிடையாது, இந்தியாவிலேருந்து வர முதல் ஊழியக்காரர் நீங்கள் தான் அப்படின்ட்டு. இப்போ அங்கே போனதுக்கு அப்புறமா அவருடைய பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் அங்கே. அப்போ அவர் சொன்னார், நான் போனது ஒரு ஜூன் மாதம். அப்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், 2010 ஜனவரி மாதத்திலிருந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்திய தேசத்திலிருந்து எனக்கு ஒரு இவாஞ்சலிஸ்ட் அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. எனக்கு பாஸ்டர் வேண்டாம், மிஷினரி வேண்டாம், ஒரு இவாஞ்சலிஸ்ட் வேணும். அப்போ அந்த 6 மாத ஜெபத்துக்கு தேவன் உங்களை கூட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ்டர் சொன்னார். உங்களை ஆண்டவர் உங்கள் ட்ராவலில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா உங்கள் மூலமாக கர்த்தர் மற்றவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க போகிறார். இப்போ சாது கேட்டார், இந்த அடர்ந்த பகுதிகளுக்குள்ளாக இருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. அவர் சிரித்து கொண்டே சொன்னார், இங்கே இருந்து நாங்கள் செய்கிறது ஒரு ஊழியம். என்ன ஊழியம்னா ஜெப ஊழியம். நீர் வெளியே ஊழியம் செய்கிறீர், உம்மை போல ஊழியர்களுக்காக ஜெபிப்பது தான் எங்களுடைய ஊழியம். அப்போ தான் அவருக்கு தெரிந்தது, நமக்காக நமக்கே தெரியாமல் ஜெபிப்பதற்காக ஒருவரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவரை மாத்திரமல்ல, ஒரு சிலரை, ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். ஜெபத்தில் பிரதானமாய் ஒரு 3 வகை இருக்கிறது. ஒன்று, நமக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம். அன்னால் தனக்காக ஜெபித்தாள், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா. யாபேஸ் தனக்காக ஜெபித்தான், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கிறார்கள், அது நமக்கு தெரியாது. நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு இப்பொழுது தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்காக உங்கள் சபை ஜெபிப்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்காக ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டு இருக்கிறது, பேதுருவுக்கு தெரியாது. ஒரு கூட்டம் ராத்திரி நேரத்தில் தனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது என்று. அந்த ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். சிறையிலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வந்தார். நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், நமக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்ன என்று நாம் தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் வேண்டுதல் செய்கிறார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அந்த தேவ ஊழியர் அதை தான் செய்தார். தன்னுடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொண்டு போனார். பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்தினார். இன்றைக்கு பெரிய மாணவர்களே, உங்களுடைய வழிகளிலே நீங்கள் அவரை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த தேவைகள் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் தி செப்டம்பர் என்ன செய்ய போகிறோம். செப்டம்பர் மாதத்தில் இருக்கிற தேவைகளை விட அக்டோபர் மாதம் நிறைய தேவைகள் இருக்கிறதே. உன் வழிகளிலே அவைகளை நினைக்காதே, உன் பிரச்சனைகளை நினைக்காதே, உன் தேவைகளை நினைக்காதே, என்ன செய்ய போகிறோம் என்று நீ நினைக்காதே. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது கோணலானவைகள் செவ்வையாகும். எப்பொழுது? 3 காரியங்கள். 1, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். 2வது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இரு.
மூன்றாவதாக, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது, இந்த அப்பொழுது என்கிற ஒரு தமிழ் வார்த்தை அதற்கு முன்பாக இருக்கக்கூடியவைகளையும் அதற்கு அடுத்ததாக இருக்கிறவைகளையும் கனெக்ட் பண்ணுற வேர்டு. அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 நிபந்தனைகளையும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒன் சிங்கிள் வேர்டு அப்பொழுது. எப்பொழுது? இந்த 3. இதை செய்யும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல எழுந்து நிற்க போகிறோம். நம்முடைய வழிகள் கோணலாய் மாறினதற்கு மற்றவர்கள் காரணம் அல்ல. மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர்கள்தான் காரணம் என் வழிகள் கோணலாய் மாறினதற்கு. இவர்கள்தான் என் வழிகளை கோணலாக்கி போட்டார்கள். அவர்களால் இந்த பிரச்சனை, இவர்களால் இந்த பிரச்சனை. கிடையாது. முதல் தவறு நம்மீது. நம்முடைய தவறுகளின் நிமித்தம் நம்முடைய வழிகள் கோணலாய் மாறிவிட்டது. நாம் எடுத்த சுய தீர்மானங்கள், தேவ ஆலோசனையை நிராகரித்து விட்டோம். கர்த்தர் ஆலோசனை சொன்னாரே, எத்தனை ஊழியர்களை அனுப்பி ஆலோசனை சொன்னார், பிரசங்கத்தின் மூலமாக ஆலோசனை சொன்னார். அவைகளை நிராகரித்து விட்டு செல்ஃப் டெசிஷன், சுய தீர்மானம், சுய புத்தியை நம்பினோம். எனக்கு எல்லாம் தெரியும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் எல்லாம் தெரியும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. ஆண்டவரே, என் சுய புத்தியை நான் நம்பினேன், அதற்காக என்னை மன்னிப்பீராக. அது நிமித்தம் ஏற்பட்ட இந்த கோணலானவைகளை தயவாய் செவ்வையாக்கும். இளைய குமாரன் சுய தீர்மானம் எடுத்தான். அப்பா சொல்றதை கேட்கல, சகோதரன் சொல்வதை கேட்கவில்லை. எனக்கு நீங்களாம் வேண்டாம், நான் தூர தேசத்துக்கு போகிறேன். ஒரு சுய தீர்மானத்தை இளைய குமாரன் எடுத்தான். என்ன பரிதாபமான முடிவுகள் அவனுக்கு ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் இழந்து போனான். பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஐயோ பரிதாபம், அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது தேவ புத்தியினாலே யோசிக்க ஆரம்பிக்கிறான். என் தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் போவேன். சுய தீர்மானம் எடுத்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து போனான். சுய தீர்மானம் எடுத்த சவுல் ராஜ பதவியை இழந்து போனான். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. உன் சுய புத்தியை சிலுவையிலே அறைந்து விடு. தேவ ஆலோசனை என்ன? கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் இலவசமாய் ஆலோசனை சொல்லுவதற்காக தேடி வந்திருக்கிறாரே. ஆண்டவரே, என் வழிகள் கோணலாய் மாறினதற்கு நான் சுய புத்தியை நம்பினேன், என் சுய ஞானத்தை நம்பிவிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆகையினாலே இந்த பிரச்சனை ஏற்பட்டது. என்னை மன்னியும் ஆண்டவரே. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் முழு இருதயத்தோடும் அவரை நம்பு. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. சகோதரனே, சகோதரியே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் பிரச்சனைகளை மேலாக நினைக்காதே. உன் போராட்டங்களை, உன் தேவைகளை மேலாக நினைக்காதே. அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள். உனக்காக இந்த பாடுகளை எல்லாம் சகித்தாரே, அவரை நினைத்துக்கொள். உனக்காக ஒரு அடிச்சுவடுகளை முன்மாதிரியாக வைத்து விட்டு போனாரே, அவரை நினைத்துக்கொள். உனக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போனாரே, அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் இந்த உலகத்தை நினைக்காதே, மனிதர்களை நினைக்காதே, உன் பிரச்சனைகளை நினைக்காதே, அவரை நினைத்துக்கொள். நீ அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ அவரை நினைத்துக்கொள். கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபருக்கு முன்பாகவும் கர்த்தர் கடந்து போவீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர் முன்பாக போவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒழுங்கின்மை நீங்கட்டும்.
கோணலானவைகள் செவ்வையாய் மாறுவதாக. கோணலானவைகள் செவ்வையாய் மாறுவதாக. ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏலிம் திருச்சபைக்காக நன்றி. கால்கள் இடராத செவ்வையான பாதையிலே இந்த சபையையும் ஊழியத்தையும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் நடத்துவீராக. எங்கள் அன்பு போதகரை கால்கள் இடராத செவ்வையான பாதையிலே கர்த்தர் நடத்தும். அவருக்கு முன்பாக சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுவதாக. இவர் மேல் இருக்கிற அபிஷேகத்திற்கு முன்பாக பள்ளங்கள் உயர்த்தப்படட்டும். கரடு முரடானவைகள் சமமாகட்டும். கோணலானது செவ்வையாகட்டும். கோணலானது செவ்வையாகட்டும். தகப்பனே, நீர் எங்களுக்கு அன்போடு கூட சொன்ன அந்த ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ராஜா. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை மன்னியும். நாங்கள் அவைகளை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்தரே ஸ்தோத்திரம். நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இப்பொழுது உரிமையோடு ஜெபத்தோடு கூட சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். கோணலானவைகள் செவ்வையாய் மாறுவதாக. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உமது பிள்ளைகளுடைய பிசினஸில், உமது பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே காணப்படுகிற கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக. எந்த காரணத்தை நிமித்தம் அவைகள் கோணலாய் மாறினதோ அந்த காரணம் நீக்கப்படட்டும், மன்னிக்கப்படட்டும். சத்துரு கோணலாக்கி போட்ட பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவீராக. பொல்லாத மனிதர்கள் கோணலாக்கி போட்ட பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. செவ்வைப்படுத்துவீராக, செவ்வைப்படுத்துவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.